Hello, my dear NEET aspirants. Welcome to Xylem. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் செமையாக போகுதா? ஓகே, ஸோ நீட் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 138 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சா? ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது? கான்செப்டுவல் கிளாரிட்டி இருக்கா? தியரட்டிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கா? அதே மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாம் எவ்வளோ ஒவ்வொரு சாப்டர் வந்து எத்தனை கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எல்லா வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா? இல்லை இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால், ஒரு கைடன்ஸ் இருந்தால், ஒரு ப்ராப்பரான மானிட்டரிங் சிஸ்டம் இருந்தால், டெய்லி கிளாஸஸ், டெய்லி ரிவிஷன் டெஸ்ட்டு, டெய்லி மாக் டெஸ்ட்டு, டவுட் கிளியரன்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா பசங்களா உங்களுக்காக தான் சைலம் பிரீமியர் லீக் எக்ஸ்பிஎல். ஓகே பசங்களா, எக்ஸ்பிஎலை பற்றி அதோட டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எப்படி அந்த எக்ஸ்பிஎல் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்க போகிறேன், எந்த நாளில் எந்த சாப்டர் படிக்க போகிறேன், எப்போ எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு செஷனில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அந்த செஷனுக்கு போகலாமா? பாருங்கள், எக்ஸ்பிஎலோட நீட் ஷெடியூல் என்ன? நீட் 2026 எக்ஸாம். எஸ், நம்மெல்லாம் கனவாக அந்த ஒயிட் கோட்டு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான, ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரவுட் ஃபீலிங் கிடைக்கிற ஒரு ஜோப் தான் டாக்டர் வேலைன்னு சொன்னான். ஸோ அந்த கனவு நிறைய பேருக்கு இருக்காங்க. அந்த கனவுக்காக தான் நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் ட்ரூவான நீட் ஆஸ்பிரண்டாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இப்போ டென்ஷன் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இனிமேல் 140 டேஸ் அந்த மாதிரி தான் நாள்கள் இருக்காங்க. ஸோ இவ்வளோ கம்மியான நாளில் அரவுண்டு 80+ சாப்டர்ஸை படிக்கணும். அதில் இருக்கிற நிறைய தியரி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் நீட் 2025 கொஸ்டின் பேப்பர் மாதிரி டஃப்பாக வருமா, இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய வரிஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த வரிஸ் எல்லாம் இருந்ததுனாலேயே நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட், ஒரு ப்ராப்பரான ஓரியன்டேஷனில், ப்ராப்பரான கைடன்ஸில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சாப்டர் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் படிக்கணும், எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதணும், எப்போ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும், எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. கரெக்டாக? அதுதான் பசங்களா சைலத்தோட எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம். அந்த எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராத்தோட டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஷெடியூல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடாது, அது தப்பு. இப்போவே சொல்கிறேன், இதுதான் ரிட்டனாக இருக்குது, நமக்கு ரிட்டனாக இருக்குது. டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்னு அது பாருங்கள், உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். எஸ், ஸோ நம்மளோட நீட் ஷெடியூலை பார்க்கலாம். நம்மளோட டே 1 வந்து டிசம்பர் 24 ஆனால் அன்றைக்கி கிளாஸ் கிடையாது. நம்ம எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க, நீட் பேட்ச் ஓரியன்டேஷன். யூடியூப்பில் லைவாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, யூடியூப்பில் லைவாக பார்க்கலாம் பசங்களா. 24 டிசம்பர் 24, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், அதனால் நமக்கு அன்றைக்கி ஹாலிடே. டிசம்பர் 26 தான் நம்மளோட டே 1. டிசம்பர் 26 டே 1 பாருங்கள். ஒரு விஷயம் என்ன, நம்மளோட கிளாஸ் டைமிங்கு பசங்களா, கிளாஸ் டைமிங்கு ஈவினிங் தான், மறந்துடாதீங்க. ஈவினிங் கிளாஸ்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மணிலேருந்து 8-8:30 வரைக்கும் இருக்கிற ஒரு செஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ 26 நம்ம செஷன் ஆரம்பிக்குது. ஃப்ரைடே ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு. அடுத்த நாள் 27 சாட்டர்டே வந்து பயாலஜிலேருந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிக்க போகிறேன். 28 ஃபிசிக்ஸ் எகெயின், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. 29 கெமிஸ்ட்ரி சம் பேசிக் கான்செப்ட்டு. 30 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த லிவிங் வேர்ல்டு. அதே மாதிரி 31 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஜனவரி 1 வந்து நம்ம கெமிஸ்ட்ரியிலிருந்து சொல்யூஷன் சாப்டர் படிக்கிறோம். ஜனவரி 2 பயாலஜி, பயோடெக்னாலஜி பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ். தட் மீன்ஸ் ஒரு பாருங்கள், ஃப்ரைடே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ரைடேலேருந்து இன்னொரு ஃப்ரைடே வரைக்கும் நம்மளோட ஷெடியூல் பார்த்துருந்தீங்க. ஒரு ஃப்ரைடேலேருந்து இன்னொரு ஃப்ரைடே வரைக்கும். ஸோ அதில் ஃபிசிக்ஸு 1, 2, 3 ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரி 2 கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ், பயாலஜி 1, 2, 3 பயாலஜி சாப்டர்ஸ். இதெல்லாம் நம்ம 1 வீக்கில் கவர் பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு சாப்டர். ஓகே, ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்டு, அதிலிருந்து ஒரு சாப்டர். அப்படி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா நாளும் மிக்ஸ் பண்ணியெல்லாம் தரல. ஸோ 1 ஃப்ரைடே டு அனதர் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம இப்போ பிளான் பார்த்தோம். தட் மீன்ஸ் 1 வீக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் 3rd Jan என்ன பண்ண போகிறேன், நம்ம வீக்லி எக்ஸாம் எழுத போகிறேன். வீக்லி எக்ஸாம்னா இட்ஸ் நாட் அ நார்மல் எக்ஸாம் பசங்களா, இட் இஸ் கால்டு மினி நீட் எக்ஸாம். இட் இஸ் கால்டு மினி நீட் எக்ஸாம். மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நீட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இந்த 1 வீக்கில் நீங்கள் படித்த சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தராங்க. தட் மீன்ஸ் ஆஃப்டர் 1 வீக் யூ வில் கேம் டு நோ நான் எப்படி படிச்சிருக்கேன், நான் ஒழுங்காக படிச்சிருக்கேனா, எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கா, எனக்கு தியரட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கா, எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, எல்லாமே வந்து வித்தின் 1 வீக் நீங்களே அனலைஸ் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த எக்ஸாம், அதோட மார்க்கு, அதில் உங்களுக்கு கிடைக்கிற நெகட்டிவ் மார்க்கு, அதில் உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் ஆயிடுச்சு எல்லாமே வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வைக்கணும். ஓகே, தென் வி ஆர் அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம் இருக்குல்ல வீக்லி எக்ஸாம், இந்த வீக்லி எக்ஸாமோட கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து யூடியூப்பில் இருக்கும். அதே மாதிரி சிமிலராக அந்த எக்ஸாமுக்காக உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கான சம் கிளாஸஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் இன் த யூடியூப் சேனல். ஸோ சைலத்தோட நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் லைவாக யூடியூப்பில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் வீக்காக ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வீக்கில் 4th Jan இருந்து நம்ம கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், 5th Jan ஃபிசிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் 6th Jan பயாலஜி, அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். 7th Jan இருந்து கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலிருந்து 8th Jan அப்படியே மோஷன் ஸ்ட்ரைட் லைன், தென் 9th Jan கெமிஸ்ட்ரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எகெயின் 1 more வீக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எகெயின் வீக்லி எக்ஸாம், மினி நீட் எக்ஸாம் அண்ட் அது ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர் சால்விங், அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ சைலம் நீட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், நீட் ஆஸ்பிரன்ஸாக இந்த வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன, அடுத்த வீக் ஆரம்பிக்குது. தென் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், மண்டே ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், டியூஸ்டே கெமிக்கல் பாண்டிங்கு, வெனஸ்டே மோஷன் இன் பிளேன். அப்புறம் பாருங்கள் பசங்களா, 15th January 16th January 2 நாள் நமக்கு பொங்கல் ஹாலிடே. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இன் அட்வான்ஸ். பொங்கல் ஹாலிடேஸுக்கான லீவ் எல்லாம் இருக்குது. தட் மீன்ஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போட்டிருக்கோம். உங்களை பற்றி தெரியாமல், உங்களோட தேவைகள் தெரியாமல், உங்களுக்கு எப்போ லீவ் வேணும் எல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு டீம் வந்து ஷெட்யூல் போடுறாங்க. இந்த ஷெட்யூல் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் எப்போ லீவ் வேணுமோ அப்போ லீவ் கிடைக்கும். பொங்கல் ஹாலிடேஸு, ஓகே, அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் ஹாலிடே அது இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன செலிப்ரேஷன் நமக்கு அன்அவாய்டபுளாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பிளான்லேயே இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம பிளான் தப்பாகாது. எல்லாரும் இந்த பிளான் படியே நடக்கணும். everyone should in line with the plan. ஓகே, சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. XPL யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ, யார் ஜாயின் பண்ணணும், XPL யார் ஜாயின் பண்ணணும். சார் நான் ரொம்ப புவராக இருக்குது சார், என்னால் புவர் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு இவ்வளோ தியரட்டிக்கல் நாலேஜ் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சார் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு தியரியெல்லாம் தெரியும் சார், ஆனால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சார் நான் லாஸ்ட் நீட் எக்ஸாமில் 400 மார்க் எடுத்திருக்கேன் சார், ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் மார்க் இனிமேல் ஏற்ற வேண்டியிருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணலாம். தட் மீன்ஸ் நீங்கள் அகாடமிக்கலி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது. பட் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற பிளான் படி, இந்த சிஸ்டம் படி டே பை டே சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மனசு இருக்கணும். அந்த மனசு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ரைட் அவசங்களா. ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட வீக்லி எக்ஸாம் வருது. எகெயின் இது கண்டினியூ ஆகுது பசங்களா. 18th January இருந்து நம்ம மறுபடியும் 1 வீக் ஆரம்பிக்குது. எஸ், தென் 24th January அகெயின் நமக்கு வீக் எக்ஸாம் ரிப்பீட் ஆகுது. சிமிலர் திங் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. பசங்களா எத்தனை வீக் எக்ஸாம் இது? 1 இல்லை, நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ், 10. அப்போ 10 வீக்லி எக்ஸாம் நாம் எழுத போகிறோம். ஸோ அப்படி போகும்போது நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் எப்போ வருது, March 9th வருது. ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச்சில் நம்மளோட சிலபஸை நாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியிலிருந்து எல்லா சாப்டர்ஸும் நாம் படிச்சிருக்கோம். அதோட எக்ஸாம் எழுதியிருக்கோம். எப்போதைக்கு? பை March 9 தான் ஆகுது.
இன்னும் மார்ச்சில் 20+ டேஸ் இருக்குது, ஏப்ரல் ஃபுல்லாக நமக்கு இருக்குது, மே ஃபஸ்ட் வீக்கில் தானே எக்ஸாம் வருது. எஸ், அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது சார்? மார்ச் 9லே நம்ம கோர்ஸ் முடிஞ்சுதா? இல்லை. இந்த எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சிஸ்டமேட்டிக்காக டிசைன் பண்ண இந்த எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் வந்து மார்ச் 9க்கு முடியுது, சிலபஸ் முடியுது. அதுக்கப்புறம் என்ன பசங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட் ஆஃப்டர் எக்ஸ்பிஎல்? நல்லா பாருங்கள். எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் சைலத்தோட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது பசங்களா. சைலம் டெஸ்ட் சீரீஸ், எக்ஸ்டிஎஸ் சைலம் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு எழுதலாம். ஆஃப்லைனில் எழுதலாம் சைலம் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஆஃப்லைனில் எழுதலாம். சைலத்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இடத்துல இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போய் ஆஃப்லைனில் இந்த சைலம் டெஸ்ட் சீரீஸ் எழுதலாம். ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, சிலபஸை முடிச்சிருக்கீங்க, சிலபஸை முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்லேயும் மார்க் கம்மியாகும், அங்கே நெகட்டிவ் மார்க் வரலாம், அங்கே டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனைகள் வரலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். அது எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த பிரச்சனைகளே நம்ம ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ எக்ஸாம் எழுதி நாம் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டிஎஸ் மட்டும்தானா? அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், நீட் எண்டு கேம் இருக்குது பசங்களா. நீட் எண்டு கேம் இப்போ 12th படிக்கிற பசங்கள், நீங்கள் இப்போ 12th படிக்கிற பசங்களாக இருந்தால் உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் இருக்குல்ல. ஸோ அந்த போர்டு எக்ஸாமுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீட் எண்ட் கேம் இருக்குது. உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ரிவிஷனும் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஏப்ரல் மாதம் நெக்ஸ்ட்டு வந்து மெயில எக்ஸாமு, நீட் எக்ஸாம். அப்போ அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி மாதம், அதுதான் ரைட்டான டைமு. நீங்கள் சிலபஸை படிச்சிருப்பீங்க, ரிவிஷனும் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் சிலபஸ் படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்ஸ் வீக்லி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், சைலண்ட் டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருக்கேன். ஓகே, இனிமேல் எழுத வேண்டியது என்ன? ஃபுல் நீட் மாக் டெஸ்ட், ஃபுல் டாபிக் மாக் எக்ஸாம். தட் மீன்ஸ் ஆக்சுவல் நீட் எக்ஸாமோட பேட்டர்னில் 720 மார்க்ஸில் ஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே, ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் டாபிக் மாக் எக்ஸாம் வந்து நீங்கள் ஏப்ரல் மந்த் எழுத போகிறேன். அதுக்கு மெயிலில் வந்து நம்ம வந்து நீட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலை, இப்போ கோர்ஸும் ஆரம்பிக்கலை, இப்போ உங்களோட மைண்ட் செட்டும் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக? அது இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு, அதை ரியாலிட்டியாக மாற்றணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது, வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், டே 1லேருந்து எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் கூட ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சைலம் ரெவல்யூஷனோட பார்ட்டாக நீங்களும் மாறுங்கள். எஸ். ஸோ இஃப் யூ ஆர் எ ட்ரூ நீட் ஆஸ்பிரண்ட், நீட் 2026 ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது உங்களுக்கு. எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரீஸ். தட் மீன்ஸ் சைலம் வந்து ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணலை, எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ், வீக்லி எக்ஸாம் இருக்குது, எக்ஸ்டிஎஸ் இருக்குது, அதே மாதிரி ஜிஐபி வரும். ஓகே, ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, ப்ரீ மாக் இருக்குது, ஃபுல் டாபிக் ஃப்ரீ மாக் இருக்குது. ஸோ யூ ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். நம்ம படிச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, எக்ஸாம் எழுதணும். ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது தான் நம்ம படித்ததை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ண முடியுதா, நம்மளோட நாலேஜை வந்து மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்போ தான் அந்த ரியல் டைமில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு உங்களுக்கே ரியலைஸ் ஆகும். அதை எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல், எக்ஸாமே எழுதாமல் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே போய் நீட் எக்ஸாம் எழுதுனா எல்லா பிரச்சனைகளும் அன்னைக்கு எக்ஸாமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம்ல, அந்த 1 இயராக நீங்கள் பெற்ற கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அது இருக்கக்கூடாது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அதுக்கான வாய்ப்பு தான் சைலம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெடியா? ரைட். ஸோ லெட்ஸ் கவுண்ட். நம்ம வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறோம்ல, அப்போது நம்ம வந்து எத்தனை கொஸ்டினை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு ஆவரேஜ் கவுண்ட் எடுத்து பார்க்கலாமா? ஆவரேஜில் எக்ஸாக்ட் கவுண்ட் தான் சொல்ல போகிறேன். நல்லா பாருங்கள். கிளாஸ் டிஸ்கஷன், கிளாஸில் ஒவ்வொரு நாளும் சாப்டர் டிஸ்கஷனுக்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, கிளாஸ் டிஸ்கஷன் இருக்குது நம்ம எக்ஸ்பிஎல்லையும், அதே மாதிரி எண்டு கேம்லேயும். அப்போ அதில் வந்து 81 சாப்டர்ஸ் தான் நமக்கு மொத்தம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே சேர்த்து 81 சாப்டர்ஸ். ஒரு சாப்டர்லேருந்து 50 கொஸ்டின்ஸ், அப்படி பார்த்தா 4050 கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஒரு வீக்குக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? 100 கொஸ்டின். ஒரு வீக் எக்ஸாமில் 100 கொஸ்டின், 10 வீக் எக்ஸாம் இருக்குது. அப்போ அது 1000 கொஸ்டின்ஸ் ஆகிடுச்சு. தென் சண்டே வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் இருக்குது, எக்ஸ்டிஎஸ் நான் சொன்னேன்ல, அதில் வந்து 180 கொஸ்டின்ஸ் இருக்குது. நமக்கு 9 சண்டே கிடைக்க போகுது. ஸோ 9 × 180 1620 கொஸ்டின்ஸ் கிடைக்க போகுது.
cumulative grand test இருக்கும் 180 கொஸ்டினோட 4 grand test வரப்போகுது. அதில் ஒரு 720 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஃபுல் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் இருக்கும். ஃபுல் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ், ஃபிசிக்ஸுக்கு மட்டுமா ஒரு எக்ஸாம், கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமா ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி 4 எக்ஸாம் கிடைக்க போகுது. ஸோ 720 ஃபைனல் மாக் எக்ஸாம் சீரிஸ் நான் சொன்னால ஃபுல் டாபிக் மாக் எக்ஸாம் சீரிஸ் அதில் வந்து 15 எக்ஸாம்ஸ் இருக்குது 180 கொஸ்டின்ஸ் வச்சு. அப்போ அதில் வந்து 2700. ஸோ எல்லாமே ஆட் பண்ணால் யூ ஆர் எக்ஸ்போஸ்டு டு 10,810 கொஸ்டின். வாவ், வாட் அ நம்பர். ஜஸ்ட் இமேஜின் 10,810 கொஸ்டின்ஸ் நீட்டுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதோடையெல்லாம் கான்செப்டை, அதோடையெல்லாம் லாஜிக்கை, அதோடையெல்லாம் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எவ்வளோ கேஷுவலாக, எவ்வளோ கூலாக உங்களுக்கு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இமேஜின் தட். புரியுதில்ல நான் சொல்கிறது? புரியுதில்ல? I'm not saying anything blah blah. I'm not saying things are இதுதான் நடக்க போகுது. இதுதான் கான்க்ரீட்டாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். I'm not telling you anything ஃபேண்டசி ஸ்டோரி எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எவ்வளோ ஜெனுவினாக இருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த பிலீஃப் இருக்கணும். அந்த பிலீஃப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணால் மட்டும் மற்றாது, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஃப்ரம் த டே 1 till the எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஒரு மிஷனில் இருக்கீங்க. வேறு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அதையெல்லாம் தூக்கி போட்டு இந்த ஒரு மிஷனில், இந்த ஒரு ப்ரோக்ராமில் சைலண்ட் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் எடுக்க முடியும். நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டும் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்கக்கூடாது. கரெக்டா? எஸ். ஸோ பசங்களா, இதில் ஆடோன்ஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன கிடைக்க போகுது பசங்களுக்கு எக்ஸ்பியில் ஜாயின் பண்ணால்? சைலம் டெஸ்ட் சீரியஸ், சண்டே ஆஃப்லைன் எக்ஸாம், XTS அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி நீட் எண்ட் கேம் பேட்ச் அது மார்ச்சில் இருக்கும். மார்ச்சில் வந்து ரிவிஷன் ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் டாபிக் ப்ரீ நீட் மாக் எக்ஸாம் அது ஏப்ரலில் நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கிற ஆடோன்ஸ் தான். ஓகே, ஸோ நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த கோர்ஸோட ஃபீஸ் என்ன சொல்லலை அப்படின்னா நான் வந்து அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன தெரியுமா? பிளான் தான், அகாடமிக் பிளான் தான். XPLல டே 1 இருந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது டெய்லி, அது வந்து வீக் வைஸாக எப்படி இருக்குது, எப்போ இல்லை எக்ஸாம் வருது, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தால் கூட இதையும் சொல்கிறேன். பிக் பசங்களா, இவ்வளோ ஃபீச்சர்ஸை சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஃபீச்சர்ஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸும் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி டவுட் கிளியரிங்கும் இருக்குது. லைவ்லேயே டவுட் கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டவுட்டு லைவில் கிளியர் பண்ண முடியலையா, நமக்கு என்ன இருக்குது, AI குரு இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து AI குரு கிட்ட கேட்டால் கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10,000+ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பத்தலையா, இன்னும் அதிகம் கொஸ்டின் வேணுமா, இன்ஃபினிட் கொஸ்டின் ப்ராக்டிஸுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சைலத்தோட ஆப்லேயும் இருக்குது. எஸ், இதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்ஸ் இருக்குது, மாக் டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸு? ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஜஸ்ட் பாருங்கள், 4,275 rupees only. இப்போது நமக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது ஒரு லிமிட்டட் டைமில் நம்ம கொடுக்குற ஒரு ஆஃபர் தான். லிமிட்டட் டைமில் கிடைக்கிற ஒரு ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் மாதிரி. ஓகே, அந்த லிமிட்டட் டைம் ஆஃபரில், அதனால சொல்கிறேன், அந்த லிமிட்டட் டைம் ஆஃபரில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸு ஜஸ்ட் 4,275 rupees இன்க்ளூடிங் GST. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா GST எதுவுமே கிடையாது. நெட் அமௌண்ட் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது. இல்லை சார், நீங்கள் யோசிக்கிறீங்க அது படிக்கிறதுக்கு, கிளாஸ் பார்க்குறதுக்கெல்லாம் சைலத்தோட ஒரு அடிஷ்னல் டெடிக்கேட்டடான டேபு, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா தென் த அமௌண்ட் இஸ் 19,574. இதுவும் வந்து 10% டிஸ்கவுண்ட் கீழ்ச்சி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மட்டும் போதும்னா ஜஸ்ட் 4,275 rupeesல நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் பசங்களை, எவ்வளோ ஃபீச்சர் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், இது வந்து இந்த இவ்வளோ ஃபீச்சரையும் இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்லை, இருக்க மாட்டேன்.
நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திஸ் இஸ் a வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். இந்த ப்ரோக்ராமோட இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற நம்ம XPL ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸிங் வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் எல்லாரும் இதோட பெனிஃபிட் எடுக்கணும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நீட் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ரிச் பீப்புளுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது. எல்லா நம்ம சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் இது அஃபோர்டபுள் ஆகணும். அதுதான் சைலத்தோட நோக்கம், சைலத்தோட இன்டென்ஷன். அதுதான். அதனால தான் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் சைலம் வந்து இந்த ப்ரோக்ராமை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பசங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ மிஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கன்வே பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரெல்லாம் நீட் படிக்கிறாங்களோ, நீட் ப்ரிப்பரேஷனுக்காக என்ன நல்ல ப்ரோக்ராம் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சைலத்தை பற்றி, சைலத்தோட இந்த XPL ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஜஸ்ட் கன்வே த மெசேஜ். ஒரு நல்ல காரியம் தானே நீங்கள் பண்ணுறீங்க, ரைட்டா? ஓகே பசங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் இது. அதனால் இந்த 10% டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணாமல் இது XPL 10 இதான் அந்த கூப்பன் கோடு. அந்த கூப்பன் கோடில் வந்து நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி போனால் அங்கேயே வந்து ஆப்லேயே வந்து பர்ச்சேஸும் பண்ண முடியும். ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நமக்கு நம்பர் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு பாருங்கள், 8129000700. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வேறு ஏதாவது அடிஷ்னல் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இதில் பேசலாம், தாராளமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களோட அட்மிஷனும் இந்த நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணலாம். ஓகே பசங்களா? அப்புறம் சைலத்தோட மெட்டீரியல்ஸ் நான் சொன்னேன்ல, சிலபஸ் ஓரியன்டா. பிகாஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் இருக்கிற மாதிரி சிலபஸ் கிடையாது. இப்போது சாப்டர்ஸ் நிறைய கட்டாக இருக்குது, சாப்டருக்குள்ளே கண்டென்ட் நிறைய கட்டாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் NTA சிலபஸ் படி நீட் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக, அது மட்டும் கான்க்ரீட்டாக வந்து சைலத்தோட மெட்டீரியலில் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செட் ஆஃப் 6 புக்ஸ் வந்து சைலத்தோட மெட்டீரியலாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது இந்த வாட்டி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இப்போது அதை லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. உங்களுக்கு ப்ரோக்ராம் வேண்டாம், நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன், ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் எனக்கு மெட்டீரியல் மட்டும் கிடைச்சா, கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸுக்கும் தியரிட்டிக்கல் ரிவிஷனுக்கு எல்லாமே கிடைக்கிற அந்த மெட்டீரியல் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டுமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பண்டில் வந்து சைலம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பை பேயிங் ஜஸ்ட் ₹2000, ஓகே, ஜஸ்ட் அன் அமௌண்ட் ஆஃப் ₹2000 நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் கிடைக்கும். பட் நீங்கள் வேறு ப்ரோக்ராம்லலாம் இல்லைனா நான் சொல்கிறேன், ₹2000 கொடுத்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கணுமா, இல்லை 4000 ப்ளஸ் கொடுத்து இந்த கோர்ஸ் வாங்கணுமா? எது பெட்டர்? கோர்ஸ் தானே பெட்டர். ஸோ பெட்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், XPL ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். பட் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் சைலம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. மைண்ட் மேப் எல்லாம் இருக்குது, சாப்டர் வைஸ் மைண்ட் மேப்பு. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கெல்லாம் அந்த மைண்ட் மேப் வந்து வெரி எஃபெக்டிவ். யார் சொன்னாங்க? நான் சொல்லலை. லாஸ்ட் இயரில் டஃப்பான நீட் 2025 அந்த வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மார்க் எடுத்து இப்போ மெடிக்கல் காலேஜஸில், ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க அந்த மைண்ட் மேப் எல்லாம் வந்து வெரி எஃபெக்டிவாக இருந்தது. ஓகே, போரிங் இல்லாமல். ஓகே, ஜெனரலி நம்ம NCERT பார்த்தா போரிங்காக இருக்கும். பட் மைண்ட் மேப் அப்படி டிசைன் பண்ணலை, ரொம்ப எனக்கு கேட்சியாக, விஷுவலி ரொம்ப அப்பீலிங்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா, பார்த்துக்கோங்க. எஸ், தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னெல்லாம். எஸ், நம்ம ரன்னா இருக்குது, நிவேதிதா இருக்குது, அஜி இருக்குது, அபினவ் இருக்குது. எஸ், இவங்கெல்லாம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து நல்லா படிச்சுட்ருக்கோம், டாக்டர் ஆக போகிறோம். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல இருக்கணும். இந்த நம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா பசங்களா? பாருங்கள், நீட் 2025 வெரி டஃப் எக்ஸாம்ல, ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் த டஃப் எக்ஸாம். அதில் வந்து நமக்கு எஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ மார்க்கில் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர். நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறீங்க, உங்களோட ஃபோட்டோ தான் இங்கே இருக்க போகிறீங்க. அந்த ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. வை? பிகாஸ் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அப்போது அந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நான் இந்த செஷனில் நான் வந்திருந்தோம். ஸோ பசங்களா, எகெயின் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மேக் இட் கிளியர். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரோக்ராம் வந்து December 24 ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு ஜனவரியில் ஜாயின் பண்ணும்போது மறுபடியும் 1 வீக்கு நிறைய சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகே, பேக்லாக் வரும். இனிமேல் பேக்லாக்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் உடனே ஜாயின் பண்ணுங்கள். see you there கெமிஸ்ட்ரி கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.